நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான நாளாகும். நமது நாடு ஒன்றுபட்ட போராட்டத்தின் காரணமாக 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு விடுதலை பெற்றது. நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகு நமது நாட்டிற்கென சொந்தமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு, உயரிய நோக்கத்தோடு நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான தலைவர்களை கொண்ட 389 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு 1946 டிசம்பர் 6 அரசியலமைப்பு அவை என அமைக்கப்பட்டது. இதனை டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் வரைவு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த 389 பேர் கொண்ட குழுவில் வரைவு கமிட்டி என்று ஒரு கமிட்டி டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது. அந்த குழு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கூடி அரசியலமைப்பு சட்டத்தை எவ்வாறு உருவாக்குவது என மிக விரிவான முறையில் விவாதித்து 1949 நவம்பர் 26 அரசியல் நிர்ணய சபையில் ஒருமனதாக அந்த வரவு அறிக்கை முன்வைக்கப்பட்டு ஒருமனதாக ஏற்கப்பட்டது. அதனைத்தான் இன்றைக்கு நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நாளை 75ஆம் ஆண்டு விழாவாக நாடு இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்றைக்கு கூடுகிறது. குடியரசுத் தலைவர் அங்கே உரையாற்றுகிறார். அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு உறுதிமொழி ஏற்புகிற நிகழ்ச்சிகளை நடத்துகின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த நிகழ்ச்சியை இங்கே பாலநிலத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. 75வது ஆண்டு விழாவாக இது கொண்டாடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டத்தை நாடு ஏற்றுக்கொண்டது. நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட அந்த அரசியலமைப்பை நாடு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி ஏற்றுக்கொண்டது. அந்த ஜனவரி 26ஐ தான் நாடு குடியரசு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி மகிழ்ந்து வருகிறது. இந்த ஜனவரி 26 என்று குறிப்பிடுவதற்கு காரணம், பஞ்சாங்கம் பார்த்து நல்ல நாள் என்று குறிப்பிட்டு அந்த நாளை தேர்ந்தெடுக்கவில்லை. ராவுகாலம் அல்லது யமகண்டம் அல்லது வேறு மாதிரி எல்லாம் பார்த்து அப்படி நிர்ணயிக்கப்பட்ட நாள் கிடையாது. 1921 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டிற்கு பரிபூர்ணமான விடுதலை வேண்டும், பரிபூர்ண சுதந்திரம் வேண்டும் என்கிற போராட்டத்தை 1921ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடத்தி வந்தது. ஒவ்வொரு மாநாட்டிலையும், குறிப்பாக காங்கிரஸ் மாநாட்டில் இந்த தீர்மானம் முன்மொழியப்படும், அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படும். இறுதியாக 1930ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டது. அதிலிருந்து தொடர்ச்சியாக 47 வரை முழு விடுதலைக்கான உறுதியேற்பு நாளாக ஜனவரி 26 பின்பற்றப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே ஜனவரி 26ஐ அரசியலமைப்பு நாடு ஏற்றுக்கொண்டது என்கிற நாளாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இன்றைக்கு உறுதிமொழி ஏற்பதற்கு மிக முக்கியமான காரணம், ஏற்கனவே இங்கே உறுதிமொழி ஏற்ற பொழுது பல்வேறு முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டன. இன்றைக்கு நம்முடைய நாடு இருக்கிற நிலையில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பு இல்லை. மோடி அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தின் மீது கும்பிடு போடலாம், வணக்கம் செலுத்தலாம், மரியாதை செலுத்தலாம். இன்றைக்கு நாடாளுமன்ற 2 அவைகளையும் கூட்டி அதில் இது குறித்து விரிவாக பேசலாம், குடியரசுத் தலைவர் உரையாற்றலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உண்மையில் இன்றைக்கு மோடி தலைமையிலான இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நிராகரிப்பதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது என்பதுதான் மிக மிக யதார்த்தமான உண்மை. அதனால்தான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய நாடு ஒரு மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கையை பின்பற்றி வருகிறது. மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு என்று அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு சேர்க்கப்பட்டது. இந்த மதச்சார்பின்மை, சோசலிசம் என்ற 2 வார்த்தைகளையும் நீக்க வேண்டும் என்று
பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக கருதப்படுகிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சுப்பிரமணியம் அவரும் இன்னும் மற்ற அவர்களைச் சேர்ந்த பரிவாரங்களும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த இரு வார்த்தைகளையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 44 வருஷம் ஆகிப்போச்சு, இது எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்று அதை நிராகரித்தது. ஆக இது வழக்கு நிராகரித்தது என்பது அல்ல பிரச்சனை. இந்த மதச்சார்பின்மை சோசலிசம், அதாவது சமத்துவ சமுதாயம் என்பதை இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசாங்கம் ஏற்க தயாராக இல்லை. இது மதச்சார்பின்மை என்பது ஏற்க முடியாது, சோசலிசம் என்பதையும் ஏற்க முடியாது என்பதற்கு எத்தகைய இடையூறுகளை எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை இடையூறுகளையும் செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தையும் நாடினார்கள், நீதிமன்றம் அதை நிராகரித்திருக்கிறது. ஆகவே தான் ஜாதி மத இன வேறுபாடுகளை அனுமதியோம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. சமய சார்பற்ற கொள்கையை உறுதியாக பின்பற்ற வேண்டும். ஏற்கனவே பின்பற்றி வருகிறோம், நாடு தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி நாடாளுமன்ற ஜனநாயக முறை, நமது நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற முறை நாடாளுமன்ற ஜனநாயக முறையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் 2 முறை தான் உண்டு. ஒன்று நாடாளுமன்ற ஜனநாயக முறை, மற்றொரு முறை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆயுதம் ஏந்தி போராடுகிற முறை. நமது நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற முறை என்பது நாடாளுமன்ற ஜனநாயக முறையைத்தான் நமது நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, 140 கோடி மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வகையில்தான் நம்முடைய ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்றம் ஒரு ஜனநாயக முறையில் செயல்படவில்லை. இன்றைக்கு குறிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அதானி பிரச்சனை வருகிறது. அதை விவாதிக்க வேண்டாம், அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டாம், மற்றவைகளை ஒத்திவைத்து இதற்கு முன்னுரிமை அளித்து விவாதிக்க வேண்டும் என்று கோருகிறார்கள். ஆனால் ஊடகங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எதிர்க்கட்சிகள் கூச்சல் குழப்பம் என்று சொல்வது. எது கூச்சல் குழப்பம்? சபையை நடக்கக்கூடாதுன்னா சொல்றாங்க எதிர்க்கட்சியில். இந்தியா கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் இது விவாதிக்க வேண்டும் என்று கோருகிறார்கள். விவாதிப்பதற்கு தான் நாடாளுமன்றம். அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கொண்டு ஆமாஞ்சாமி போடுவதற்கு நாடாளுமன்றம் தேவை கிடையாது. ஒவ்வொரு பிரச்சனையும், மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விவாதிப்பதற்குரிய இடம்தான் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் ஒரு எதேச்சகரமாக, சர்வதிகாரமாக நான் சொல்வைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்கிற முறையில் அது அணுகுகிறது. அதனால்தான் நாடாளுமன்ற நடைமுறைகளை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி ஏற்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. நாடு முழுவதும் கிளப்பி விடப்படுகிற மதவெறி, ஜாதி வெறி, அவைகளை முறியடிக்க வேண்டாம். அண்மையில் நடந்த மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் இஸ்லாமிய பெருமக்களை வாக்களிக்க அனுமதிக்கவில்லை. இது என்ன ஜனநாயகம்? நாட்டில் 18 வயது வந்த அனைவருக்கும் வாக்களிக்க உரிமை உண்டு. எந்த மதம், எந்த ஜாதி, ஆணா பெண்ணா, ஏழையா பணக்காரனா என்கிற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் வாக்களிக்கக்கூடிய அந்த உரிமையை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் வழங்கியிருக்கிற உரிமை. ஆனால் அந்த உரிமை இன்றைக்கு பறிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வாக்களிக்காமல் தடுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்தை விளைவிக்கக்கூடிய செயலாகும். ஆகவே இதில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான். அதே மாதிரி தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டமைப்போம். நாடு விடுதலை பெற்ற பிறகு நாட்டினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு, நாம் பிற நாடுகளை நம்பாமல் சொந்த காலில் நிற்க வேண்டும், நாம் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, இந்தியாவின் ஆலயங்கள் என்று குறிப்பிட்டார். பொதுத்துறை நிறுவனங்களை இந்தியாவின் ஆலயங்கள் என்று குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையும் அடிமாட்டு விலைக்கு விற்றுக் கொண்டிருக்கிறது. விமான நிலையங்களை சீரமைப்பதற்காக, புதிய விமானங்களை உருவாக்குவதற்காக, விரிவாக்கம் செய்வதற்காக விவசாயிடமிருந்து மிக குறைந்த விலைக்கு நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன. மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யப்பட்டு விமான நிலையங்கள் உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட விமான நிலையங்கள் இன்றைக்கு தனியாரிடம் கொடுக்கப்படுகிறது, அதானி போன்றவர்கள் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி துறைமுகங்கள், நாட்டில் உள்ள துறைமுகங்கள் மிகப்பெரிய கொள்ளைக்காரனாக இருக்கிற அதானி கொடுக்கப்படுகிறது. கேரள மாநிலத்தில் இருக்கிற துறைமுகத்தை அதானிக்கு கொடுக்க முற்பட்ட பொழுது
கேரள மாநில அரசாங்கம், அங்க இருக்கக்கூடிய இடதுசாரி ஜனநாயக அரசாங்கம், நீங்கள் அதானியிடம் கொடுக்க வேண்டாம், அதற்கு மாறாக எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் அதை நிர்வகிக்கிறோம் என்றது மாநில அரசு கேட்டது. ஆனால் மாநில அரசிடம் கொடுக்காமல் தனிப்பட்ட ஒரு நபரிடம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படி பல்வேறு கூட்டாட்சி கோட்பாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். வகுப்பா சக்திகளை நிராகரிக்க வேண்டும். ஜனநாயக நெறிகளை பாதுகாக்கணும். நாட்டில் ஜனநாயகம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அந்த ஜனநாயக நெறிமுறைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இவைகளை எல்லாம் இன்றைக்கு ஒரு முழக்கங்களாக எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சபதம் ஏற்கிற நாளாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பின்பற்றுகிறது. $2100 கோடி ரூபாய் அதிகாரிகளுக்கு, இந்தியாவில் இருக்கிற பல மாநில அதிகாரிகளுக்கு அதானி லஞ்சம் கொடுத்தார் என்பதுதான் வழக்கு. அமெரிக்க நீதிமன்றத்தில் பிடிவாரண்டு போட்டிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ன விளக்கம் சொல்லுது அப்படின்னா, விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற மாநிலத்தில் எங்கேயும் லஞ்சம் கொடுக்கல, பிற மாநிலங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடத்துகிற மாநிலத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் ஆட்சி நடத்துகிற மாநிலத்தில் கொடுக்கலன்னு பாரதிய. நாங்கள் கேட்கறது என்னன்னா, லஞ்சம் கொடுத்தது உண்மை தானே, லஞ்சம் வாங்கியது உண்மை தானே, அது இந்த மாநிலமா அந்த மாநிலமா, இந்த ஆட்சியா அந்த ஆட்சியாங்கிறது என்ன கேள்வி இருக்குது? மோடி சர்க்கார் ஒரு நேர்மையான சர்க்கார்னு சொன்னா, ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் செயல்படுகிறோம். இதுதான் திரும்ப திரும்ப மோடி பேசிட்டு இருக்கார். நாட்டினுடைய பிரதமர் என்ன பேசுறாரு? நாங்கள் வெளிப்படையாக செயல்படுகிறோம், நாங்கள் ஊழலுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது என்று திரும்ப திரும்ப பேசுகிறார். யோக்கியமான பிரதமர்னா அதானியை கைது பண்ணட்டும், யாருக்கு லஞ்சம் கொடுத்தான்னு பட்டியல் அவன்கிட்ட வாங்கட்டும், லஞ்சம் வாங்கி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கட்டும். தமிழ்நாடா, கேரளாவா, ஆந்திராவா, டெல்லியா என்பதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை. என்ன அது ஒரு பெரிய விஷயமா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிற பொழுது ஏதோ ஒரு செய்தி சொன்னா அதை ஒரு பெரிய செய்தியா பிடிச்சிக்கிட்டு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை என்னன்னா, பிரச்சனையை தீர்த்திருப்ப முயற்சி பண்றாங்க. அதானி லஞ்சம் கொடுத்தது உண்மையா இல்லையா அதை பத்தி பேசாம, முதலமைச்சர் உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையான்னு சொன்னதை வச்சு அதை பிடிச்சிட்டு என்ன கேள்வி? அதாவது அவர் சொன்னதை தான் கேட்கறாங்க, அதானியை பத்தி கேட்கல. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் சொன்னதை பத்தி கேட்கறாங்க. அவர் ஏதோ சொல்லி முதலமைச்சர் ஏதோ சொல்லியிருக்காரு. பிரச்சனை அதுவா? பிரச்சனை அதுவல்ல. அதானி லஞ்சம் கொடுத்தாரா கொடுக்கலையா, வாங்கினார்களா வாங்கலையா, அதை தானே விசாரிக்க சொல்லணும். அன்புமணி என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டை விசாரிங்க, தமிழ்நாட்டை விசாரிங்கிறாரு. தமிழ்நாட்டில் மட்டுமா கொடுத்துருக்குறாங்க? நாடு பூரா பல மாநிலங்களில் கொடுத்துருக்குறான். பிஜேபி குரலும் பாமக குரலும் ஒரே குரலா இருக்குது. யாரை காப்பாத்துறதுக்கு? அதானியை காப்பாத்துறதுக்கு. ஏன் அதானியை காப்பாற்றுறது இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? பாஜக குரலும் பாமக குரலும் ஒரே குரலாக இருக்கிறது. ஒரே குரலாக இருந்து யாரை காப்பாற்ற? அதானியை காப்பாற்ற அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கூட்டணியுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? எல்லாரும் கூட்டணியில பங்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை விவாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? கூட்டணியில பங்கு கிடைத்தாலும் அது வேண்டாம் நிலைப்பாடு இருக்குங்களா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925 தொடங்கப்பட்டது, நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னா, நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு நாட்டில் சோழி சமுதாயத்தை அமைக்க வேண்டும் என்பதற்கு தான் கட்சி தொடங்கப்பட்டது. அதை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறோம். அது தேர்தல் வரும்போது பேசிக்கலாம். தேர்தல் வரும்போது பேசிக்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது 1925. 99 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறது. ஒன்றியத்தில், மாநிலத்தில், அனைத்து மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்திற்கு நாட்டில் ஒரு சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதற்காக 99 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் தொடரும். இந்த கருத்து சரியா சார்? கூட்டணி ஆட்சி பங்கு அப்படிங்கிறது அந்த கருத்து சரியா தப்பா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றதுக்கு உரிமை உண்டு. அவங்கவுங்க சொல்றாங்க. சரியா தப்பான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொன்னவங்கள்ட்டயே சரியா தப்பான்னு கேட்டு தெரிஞ்சுங்க. நான் அதுக்கு இன்னொருத்தர் சொல்றதுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒட்டுமொத்தமாக நாட்டில், இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும்
ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து சோசியலிச சமுதாயத்தை, சமத்துவ சமுதாயத்தை படைப்பதற்குத்தான் 1925ஆம் ஆண்டு கட்சி தொடங்கப்பட்டது. அன்றிலிருந்து போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவோம். கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க பெரும்பாலும் பயன்படுத்துறது தோழர்கள் என்ற வார்த்தையை விஜயும் பயன்படுத்துறது எப்படி பாக்குறீங்க, வரவேற்கிறீங்களா? யாரு? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தோழர்கள் அப்படின்னு அழைக்க தொடங்கி இருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? தந்தை பெரியாரு தோழர் தான் சொல்லுவாரு. கம்பராமாயணம் இருக்குல்ல, இவருக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கம்பராமாயணம் உயிர்காப்பான் தோழன் தான் சொல்லிருக்குது. இது ஒன்றும் பெரிய, அதாவது இது இவர் என்ன அவர் சொல்லிட்டாருன்னா அது ஒன்றும் ஒரு புது விஷயம். அது ஏதாச்சும் புதுசா அது தோழரை காட்டிலும் மிகச்சிறந்த வார்த்தை எதுவுமே கிடையாது. அதை எல்லாரும் பயன்படுத்தலாங்க, அவரும் பயன்படுத்திருக்காரு. அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. நன்றி, வணக்கம்.